காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். ஒரு காலத்துல தேர்வெழுதி காத்திருந்த காலம்லாம் உண்டு. இப்பெல்லாம் காதலர் தினத்துக்கு பாடுறதோட சரி, வேற ஒன்றும் செய்ய முடியாது. நான் வந்து திவ்யாவை போய் தைரியமா பொண்ணு கேட்டு பஞ்சாயத்து எழுத்த நாள் இந்த நாள் மறக்க முடியாத நாள். தேனிக்கு போய் மோரம்லாம் வாங்கிட்டு போய் பெரிய நகலை கூட்டி விட்டு லவர்ஸேக்கு போய் கிஃப்ட் பண்றேன்னு போய் கடைசியில் நமக்கு நிச்சயமே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சொக்கனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுறோம். அதான் விஷயமே. அதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதான் அன்னைக்கு திவ்யா, அதுக்கப்புறம் சொக்கநாதர். அதுக்கு முன்னாடி சொக்கநாதர் கிடையாது. திவ்யாவுக்கு முன்னாடி சொக்கநாதர் நம்ம லவ் பண்ணவே இல்லை, போய் சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து வாயிலே குத்திடுவார். ஏன்டா டேய் எங்கெங்க போய் சொல்றதுன்னு வேணாம் அப்படின்னு. அப்புறம் சொக்கநாதர், அப்புறம் வேற வழி இல்லை, அவரே தான். எல்லா நாளும் அவரையே காதலித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் காதலியுங்கள் சொக்கநாதரை, உங்கள் மனைவியை, உங்கள் தந்தையை, உங்கள் தாயாரை, உங்களுடைய அன்பு கிணியவர்களை நீங்கள் உங்கள் அன்பு இதயத்தில் வைத்திருங்கள். அன்பையே வெளிப்படுத்துங்கள். இந்த மாதிரி நெருங்கின உறவுகள்ட்டெல்லாம் உங்களுடைய கசப்புகளை காட்டாதீர்கள். உலக காதலர் தினம் இருந்தாலும் நீங்க வந்து காதலர்களாக இருப்பது தவறில்லை. ஆனால் தாய் தந்தையர் மனம் புண்படாதபடி நடந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. சனி மகா பிரதோஷம். இன்னைக்கு சிவபெருமானை காதலிப்பது மிக மிக சிறப்பு.